கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே 10/5/2020 இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறபடி நாம் கர்த்தரை ருசிக்கவும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நாம் இந்த இடத்துல நோக்கி பார்க்கிறோம். இப்போதும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுவாராக. நம்முடைய உள்ளங்களையும் மனதையும் ஆத்மாவையும் திடப்படுத்துவாராக. எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு போதிக்கிறவர், நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் மகத்துவங்களை எடுத்து எங்களுக்கு போதிக்கும்படியாக அனுப்பப்பட்டவர். உடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை எல்லாம் காண இந்த உலகமெல்லாம் பயந்திருக்கும் இந்த நாட்களிலே விசுவாசத்திலும் வல்லமையிலும் ஆற்றலாலும் நிறைந்தவர்களாய், எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவர்களாய், முன்னேறுகிறவர்கள் நாங்கள் காணப்பட தேவ ஆவியானவர் எங்கள் மனதை விசாலமடைய பண்ணும், தெளிவடைய பண்ணும், பலப்படுத்துவீராக. இன்றைக்கு மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய போகிறதற்காக இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பெரிய மாற்றங்களையும் ஒரு பெரிய வல்லமையான மறுரூபத்தையும் உண்டாக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை கனம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். வழக்கமாக நீங்கள் இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பாக அமர்ந்து சில பாடல்களை பாடி ஆராதித்து பின்பு இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் செல்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22வது வசனம், 23வது வசனம், 24வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22, 23, 24 3 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டுவோ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் விசுவாச போதனைகளிலேயே மிக மேன்மையான ஒரு போதனை இருக்கும் என்று சொன்னால் இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே இயேசு போதிப்பது தான் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இங்கே தான் மிகப்பெரிய ஒரு காரியத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறார். வெறும் விசுவாசிப்பது எப்படி என்று ஓமைகளை கொண்டு மட்டும் சொல்லவில்லை, அவரே அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காக்கிறார். எப்படி விசுவாசித்தால் விசுவாசத்தில் என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை அங்கே நடைமுறைப்படுத்தி காண்பித்து தன்னுடைய சீசரிடத்தில் சொல்லுகிறார். நீங்களும் விசுவாசித்தால் இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்ம ஜெபத்தின் தொடரை பார்த்து கொண்டு வரோம். த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரேயர், ஜெபத்தின் கோட்பாடுகள் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். ஜெபத்தில் கோட்பாடுகள் என்ன இருக்குதுன்னு சொன்னால் நிறைய பேர் நான் நினைக்கிறாங்க, எனக்கு எல்லாமே ஜெபம் பண்ண தெரியுமே, என்ன பண்ணுறது, இயேசுவிட்ட உட்காந்துட்டு இயேசுவை எனக்கு இதை தாரோம், அது தாரோம், அது ஆசிர்வதியும், இது ஆசிர்வதியும் அப்படின்னு கேட்கறது தானே ஜெபம் அப்படி என்று நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. பரிந்து பேசுகிற நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் உண்மையாக ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பெரிய தேவன் எல்லாவற்றையும் செட் பண்ணி வைத்திருக்கிறார், பிரின்சிபல்ஸ் உருவாக்கி வச்சிருக்கிறார். பிரின்சிபல்ஸ் சொன்னால் இப்படித்தான் இயங்கும் என்று சில இயக்கங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே அந்த இயக்கங்களுக்கு மாறாக நம்ம எதையா செய்து கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சா ப்ராக்டிக்கலாக முடியாது. ஏன் முடியாதுன்னு சொன்னால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் தேவனாக இருக்கிறார், வார்த்தையின்படி தான் செய்கிறவராக இருக்கிறார். அவர் பிரமாணங்களுக்கு மாறாக எதையுமே செய்கிறவர் இல்லை. ஆகவே நாம் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறவர். ஜெபத்தை குறித்து போதிக்க ஆரம்பிக்கும் போது முதலாவது பகுதியில் நாம் போதித்தோம். என்ன போதித்தோம் என்று சொன்னால், மனிதன் வேண்டிக் கொள்ளாமல் தேவன் எதையும் தானாக செய்வதில்லை என்று. மனிதன் கேட்காம தேவன் ஒன்றை கூட பூமியில செய்வதில்லை அப்படின்னு சொல்லும்போது கேட்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. என்ன எப்படியா, உண்மையாவா அப்படின்னு? ஆமா, அது உண்மைதான். எப்படி உண்மை என்று சொல்கிறேன்னு சொன்னால், என்றைக்கு பூமியும் அவள் சகலவற்றையும் உருவாக்கிவிட்டு மனிதனையும் சிருஷ்டித்து மனிதன் கையிலே இதை ஆண்டுகொள் என்று சொல்லி கொடுத்தாரோ, சொல்லி கொடுத்த பின்பாக அவன் பாவம் செய்த பின்பாக கூட அவனுடைய ஆளுகை அவனிடத்தில் எடுத்து விடவில்லை. ஆளுகையை அவன் இழந்து போனான் பிசாசினிடத்தில். மீண்டும் தம்முடைய குமாரனை மனிதனாக அனுப்பி அவர் சிலுவையில மரித்து ரத்தத்தை சிந்து உயிரோடு எழுந்து அந்த பாவத்தின் வல்லமை, பிசாசின் வல்லமைகளை ஜெயித்து
மீண்டும் மனிதன் இழந்து போன ஆளுகையை மனிதனான இயேசு கிறிஸ்து அதை மீட்டெடுத்தார். ஆகவே தான் இயேசு பரத்திற்கு ஏறும்போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி போனார். ஆகவே மனிதனாக அவர் வெற்றி சிறந்து மனிதனாக மீண்டும் ஆளுகை எடுத்து இன்றைக்கு மனிதனை அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் ஆளுகிறவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று ரோமர்களை சொல்கிறது. ஆக இப்ப ஆளக்கூடிய மனிதனாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அது முதலாவது பகுதியை போதித்தோம். அது ஆகவே ஜெபம் என்பது ஆளுகை. பூமியில் என்ன நடக்க வேண்டும் என்று மனிதன் வேண்டிக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் என்ன நடக்கணும், தேசத்தில் என்ன நடக்கணும், தொழில் என்ன நடக்கணும், வருமானத்தில் என்ன நடக்கும், பிள்ளைகள் வாழ்க்கை என்ன நடக்க வேண்டும் என்றதை மனிதன் சொல்ல வேண்டும். அப்போது தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை பார்த்தோம். அதே போல இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கோம். இரண்டாவது பகுதி என்னவென்று சொன்னால் விசுவாசமும் ஜெபமும். விசுவாசம் எப்படி ஜெபத்தில் சேர்ந்து இணைந்து வேலை செய்கிறது. விசுவாசமும் ஜெபமும் சேர்ந்துதான் பிரயாணப்படும். விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்க முடியாது. வெறும் விசுவாசம் இருந்துட்டு ஜெபம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஆகவே விசுவாசமும் ஜெபமும் இணைந்து செல்கிறது. அப்படின்னா விசுவாசம் எப்படி வருகிறது, விசுவாசத்தை எப்படி வளர்த்துக் கொள்வது, விசுவாசம் எப்படி செயல்படுத்தப்படுவது, விசுவாசத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதை குறித்து பார்த்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக பேசிக்கொண்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுற்றி பார்க்க, உளவு பார்க்கிறதுக்காக கோத்திரத்தில் ஒருவராக 12 பேரை அனுப்பினார்கள். 12 பேரும் வேவு பார்த்தார்கள். திரும்பி வந்து 10 பேர் தவறான தகவல்களை சொல்கிறார்கள். தவறான தகவல் சொல்லும் போது தேவனுடைய வார்த்தைக்கு நேர் எதிரானவைகளை சொல்லுகிறார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் மட்டும் தேவன் சொன்ன வார்த்தையின்படியே நடக்கும் என்பதை உறுதியாய் சொல்லுகிறார்கள். ஆகவே பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 பேருடைய ரிப்போர்ட்டும் வேற மாதிரி இருக்குது. ஆனால் மெஜாரிட்டியா இருக்கிற 10 பேருடைய வார்த்தையை நம்பினவர்கள் அந்த வார்த்தை நிமித்தம் மோசம் போனார்கள். தங்களுக்கு வாக்கு பண்ணின பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தை இழந்து போனார்கள். அத்தனை பேரும் மனாந்தரத்தில் மரித்தார்கள். அந்த சந்ததியில இருந்தவர்களிலே, அதாவது இறந்து போன அத்தனை குடும்பங்களின் சந்ததிகள் இருந்தவர்களிலே யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் வயதானவர்களாக கானான் தேசத்துக்குள் பிரவேசித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் நுழைந்தார்கள். மற்றபடி வாலிபர்களும் இளையவர்களும் தான் யாரெல்லாம் என் பிள்ளைகளை இறந்துருவாங்கன்னு சொன்னவங்களாம் இறந்துட்டாங்க. எந்த பிள்ளைகள் இறந்துருவாங்கன்னு சொன்னாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு தேவன் அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தில் பிரவேசிக்க செய்தார். ஆக என்ன விசுவாசிக்கிறோம், எதை கேட்கிறோம் என்பது முக்கியம், எதை பேசுகிறோம் என்பது அதை விட ரொம்ப முக்கியம். அதை பேசுவதை குறித்தும் அதை குறித்ததான எதை பேசுகிறோமோ அதைத்தான் விசுவாசிக்க போகிறோம், எதை விசுவாசிக்கிறோம் அதை ஜெபிக்க போகிறோம். ஆகவே கேட்பது எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்குமோ அதுபோல பேசுவதும் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இங்கே சொல்லும் போது எப்படி சொல்ல, ஒரு மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரம் தள்ளுண்டு போன்னு சொல்லி அவன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி ஒரு ஃபெய்த் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பெரிய மரத்தையே சபிச்சு அதை ஒண்ணுமில்லாம ஆக்குனதுக்கு அப்புறம் வேரோட பட்டு போக பண்ண பின்னாடி கர்த்தர் சொல்கிறார், நீ தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாய் 2 பேர்கிட்ட சொல்றார். அதை கொண்டு வந்து நேர ஜெபத்தில் நினைக்கிறார். ஆகவேதான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். விசுவாசமும் ஜெபமும் இங்கே இணைந்துதான் செயல்படுகிறது என்பதை பார்க்க முடியும். அதுதான் சொல்றது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுடையதாக இருக்கும். கேட்டதன்படியே கிடைக்கும் என்று விசுவாசிப்பது நமக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதான சூழ்நிலையை உருவாக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போக சொல்லுறது எப்படியோ, அது நான் சொன்னபடிதான் நடக்கும் என்று எப்படி அதுபடியே எதிர்பார்த்து விசுவாசித்திருப்பது எப்படியோ, அதே போலதான் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்பதும் கூட விசுவாசத்தினோடு கூட இணைந்து நடக்குது. ஆக ஜெபத்திலும் இந்த விசுவாசமும் இணைந்துதான் நடக்குது. ஜெபிச்சது எனக்கு கிடைக்கும்னு விசுவாசிக்கிறேன், விசுவாசித்ததன்படி பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டது. அதனால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் பார்த்தோம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியங்கள் வேற, ஏன்னா அதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில், ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. மிக அருமையாக சொல்வது, நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதை போலதான் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இல்லைன்னா அவங்களுக்கு என்ன சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதோ அதே சுவிசேஷம் நமக்கும் அறிவிக்கப்படுகிறது. அவளுக்கு என்ன சுவிசேஷம்?
பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்தை தேவன் தந்தார். கட்டாத வீடு, நடாத தோட்டம், தோண்டாத துறவு, எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு நல்ல தேசத்தை தேவன் அவர்களுக்காக வாக்கு பண்ணினார். அந்த தேசத்திற்கு கொண்டு போகிறேன் என்று சொன்னார். அப்படி வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அடைய வேண்டியவர்கள், அவர்களுக்கு இதுதான் வாக்கு தத்தம். நமக்கு என்ன வாக்கு தத்தம்? செத்தா மோட்சம் போறது வாக்கு தத்தமான, செத்தா மோட்சம் போறதுங்கிறது இல்லை. இயேசுவை விசுவாசித்தாலே மோட்சத்துக்கு போகலாம். வேதம் அப்படித்தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் யோவான் 3:16, 17, 18 சொல்லுகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படான், என்னை விசுவாசியாதவன் இந்த பூமிக்குள்ளே ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று என்று சொல்கிறார். ஆகவே மேலே போகாம பரலோகம் போவோமா போக மாட்டோம்ங்கிறதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து பரலோகத்தில் போய் கிடைக்க போகிறதுன்ற இயேசுவை விசுவாசித்தோமா இல்லையா என்பதை பொறுத்ததாக இருக்கிறது. அதுதான் இயேசுவும் சொல்லுகிறார். ஆக பரலோகத்துக்கு போகிறதுக்கான விசுவாசம் என்பது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இயேசுவை விசுவாசித்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் பரலோகத்துக்கு போக போகிறார்கள். அதனால பரலோகம் போறதை பற்றி பேசுவார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த பூலோகத்திலே ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் பூலோகத்தில் வைத்திருக்கிறார். இந்த பூலோகத்திலே வாழ்வதுதான் சவால் மிக்க வாழ்க்கை. அந்த சவால் மிக்க வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லாமல் ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ முடியாது. நமக்கு என்ன வாக்கு தத்தம்? பரலோகம் வாக்கு தத்தமா என்று சொன்னால் பரலோக வாக்கு தத்தம் கிடையாது. ஏன் பரலோக வாக்கு தத்தம் என்று சொன்னால் அது இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பரலோகத்திற்கு அனுமதி இருக்கிறது, பரலோகத்துக்கு போய் சேர முடியும். ஆனால் எங்கே நமக்கு வாக்கு தத்தம்னா, அவங்களுக்கு என்ன வாக்கு தத்தம்? பூமியிலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை குறித்து அவளுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த சுவிசேஷம் தான் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று. யோவான் ஆள் அனுப்பி கேட்கிறார், யோவான் ஸ்நானகன், வருகிறவன் நீதானா, நான் வேறு யாராவது வருவதற்காக காத்திருக்க வேண்டுமான்று. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், போய் அவர்களுக்கு சொல்லுங்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், சப்பானிகள் சொஸ்தமாகிறார்கள் என்று போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தரித்திரருக்கு சுவிசேஷம் என்பது ஆசீர்வாதமும் நல்ல வாழ்க்கையும் செழிப்பான ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையும் எல்லா இடத்திலும் ஒரு தரம் உயர்ந்ததான ஒரு வாழ்க்கையும் குறித்ததான வாக்கு தத்தத்தை உடையவர்களாக இருக்கிறார். அதனால்தான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கும்படி பாவமறியாத இயேசுவை பாவமாக்கினார், நமக்காக இயேசுவை தரித்திரராக்கினார், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி ஆக்கினார். ஆக இயேசு சிலுவையில் எதையெல்லாம் சம்பாதித்தாரோ அதெல்லாம் மனிதனுக்குரியதாய் மாறி இருக்கிறது. ஆக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் இந்த பூமியிலே ஆசீர்வாதமான ஒரு வாழ்வுக்கான வாக்கு தத்தம். நமக்கு என்ன வாக்கு தத்தம்? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவரோடு கூட ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். இந்த பூமியை மீண்டும், அன்றைக்கு அவர்கள் ஆளுகை இழந்தவர்களாக இருந்தார்கள், இன்றைக்கு நாம் ஆளுகை உடையவர்களாக இருக்கிறோம். இயேசுவை விசுவாசித்திருக்கிற நாம் ஆளுகை எடுத்துக்கொண்டு இந்த பூமியில் ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தரித்திரர்களாக, இல்லாதவர்களாக, வெறுமையில வாழ்கிறவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. சில இடங்களிலே சில மக்கள் இப்படியாக போதித்து ஒரு பெரிய விசுவாசத்தின் கூட்டத்தையே தடுமாறச் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே இயேசுவை குறித்ததான வெளிப்பாடு நமக்கு அவசியம். அதனுடைய காரியங்கள் நமக்கு நிச்சயமாய் போதிக்கப்பட வேண்டும். இங்கே போன வாரத்தில் பார்த்த வரைக்கும் எல்லாம் விசுவாசியாதவர்களில் ஒருவராகிலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பிரவேசிக்கவில்லை. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் என் நாவை, குதிரையை கடிவாளத்தை திருப்புவதைப் போல, கடிவாளத்தை கொண்டு குதிரையை நான் போக வேண்டிய திசைக்கு நேராய் திருப்புவதைப் போல, யாக்கோபு 3வது அதிகாரத்தை சொல்வதை போல, நான் எங்கே செல்ல வேண்டுமோ அந்த திசைக்கு நேராக குதிரையை திருப்புவதைப் போல என் நாவை ஒவ்வொரு நாளும் அந்த திசைக்கு நேராக திருப்பி, வெற்றியின் திசைக்கு நேராய் திருப்பி, நான் அடைய வேண்டிய லக்குக்கு நேராய் திருப்பி, வெற்றியின் பயணத்திற்கு நேராக என் நாவை திருப்பி, ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தின் வார்த்தைகளை நான் உச்சரித்து, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளோடு என் நாவை இசைத்து, என் எண்ணங்களை இசைத்து, என் இதயத்தை இசைத்து, அதையே பேசி, அதையே விசுவாசித்து, அதையே நம்பி, அதையே பற்றி கொண்டு எதிர்மறையான சூழலிலும் அதை அடைவோம் என்று முன்னேறி போகத்தக்கதாக என் எண்ணத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும், என் ஆத்துமாவை ஒழுங்குபடுத்த வேண்டும், என் இருதயத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். பாலையும் தேனையும் குறித்து எப்போ பார்த்தா கண்ணு முன்னாடி என்ன, பாலும் தேனும் தான் கண்ணு முன்னாடி இருக்கணும். பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்தை வாக்கு பண்ணின தேவன், இந்த பூமியிலே எனக்கு பாலும் தேனும் ஓடுகிற நல்ல வாழ்வை தருவி, இந்த பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் உமக்கு மகிமை உண்டாகும்படி நான் ஆசீர்வாதமாய் வாழ்வேன், என் மூலமாக இந்த பூமி முழுவதற்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பயனுள்ளதாய் மாறும், நான் ஒரு மிகுந்த பயனுள்ள கருவியாக, ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நான் பயன்படுவேன் என்று
விசுவாசத்தின் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு அதை பற்றி கொள்ள வேண்டும். காசை சம்பாதிச்சு மூட்டையை கட்டி மூட்டை மேலே உட்காந்துக்கிற வாழ்க்கை கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஐஸ்வர்யமாய் வாழ்கிற வாழ்க்கை. அதே நேரத்தில் கொடுக்கப்படும் ஐஸ்வர்யம் நாம் மூட்டையை கட்டி உட்காந்துக்கிட்டு நம்ம சந்ததிகளுக்கு மட்டும் கொடுப்பதற்கல்ல, இந்த முழு உலகத்திற்கும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அறிவிப்பதற்கு அந்த அவைகள் பயன்பட வேண்டும். அதற்காகவும் சேர்த்துத்தான் தம்முடைய ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்க, அவர் நிறைவாய் வாழ வைக்க அவர் பிரியமாக இருக்கிறார். ஆகவே கண்களுக்கு முன்பாக பிரியக்கூடாது. எப்போதும் என்ன வேணால் நான் பாலையும் தேனையும் என் மனதில் வைக்க வேண்டும். முதல்ல நான் மாறணும். கண்ணுக்கு முன்னாடி எனக்கு பாலும் தேனும் தெரியலன்னா பிரச்சனை தான் தெரியுது, கொரோனா தான் தெரியுது, என் வாழ்க்கைக்கு வேதனைகள் தான் தெரியுது, வேலையை போயிடுமோங்கிற பயம்தான் தெரியுதுன்னா என் எண்ணங்கள் மாற வேண்டும். என் எண்ணங்கள் வார்த்தையினால் நிரம்ப வேண்டும். நான் இன்றைக்கு சொல்லுவேன், நீங்கள் ஒவ்வொருவரும் சிருஷ்டிக்கப்பட்ட போது நீங்கள் இன்றைக்கு இருக்கிற வேலையை நம்பி கர்த்தர் உங்களை சிருஷ்டிக்கவில்லை, அவரை மட்டுமே நம்பி சிருஷ்டித்திருக்கிறார். இந்த வேலை இல்லாவிட்டால் 1000 வேலைகளை தேவன் உங்களுக்கு திறப்பார். இன்றைக்கு பொருளாதாரத்தில் நெருக்கங்கள் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் சவால்கள் இருக்கலாம். இந்த காரியங்களை எல்லாம் கண்டு பயப்படாதிருங்கள். நோய் தொற்றி விடுமோ, பிரச்சனை வந்துடுமோ, வெளியே போனால் ஏதாவது வந்து விடுமோ என்று ஒவ்வொரு நாளும் பயந்து வாழாதீர்கள். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே வாழுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உண்மை, கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். அந்த வார்த்தையினால் நீங்கள் சூழப்பட்டிருந்தால் உங்கள் சவால்கள் எத்தன்மையுடையதாக இருந்தாலும் சுலபமாய் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். சூழ்நிலைகளால் மூழ்குகிறவர்களாக இருக்க மாட்டீர்கள், சூழ்நிலைகளை ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆகவே கண்களுக்கு முன்பாக எப்போதுமே பாலும் தேனும் ஓடுகிற நல்ல வாழ்வை குறித்த எண்ணம், அந்த கற்பனை, அந்த ஜெபம், அந்த நம்பிக்கை, அந்த அறிக்கை, அந்த இடைவிடாமல் அதையே விசுவாசித்து, அதையே பற்றி கொண்டு, அதையே நம்பி, அதையே மனதார உச்சரித்து தேவனிடத்தில் விண்ணப்பித்தால், நான் சொல்கிறேன், காலங்கள் எப்படி இருக்குமோ ஆனாலும் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். நீங்கள் அடைய வேண்டிய இடத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஆகவே பயத்தினால் உங்கள் இருதயம் நிறைப்பதை விட்டு விசுவாசத்தினால் நிறையத்தை நிறைத்து ஜெபத்திலே நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் பெற வேண்டியவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மனதில் வைத்து உள்ளத்தில் வைத்து அதை அடையும்படி ஒரு பெரிய தீவிரம் இருக்க வேண்டும். கொஞ்ச நாள் தீவிரமாக இருப்பது, கொஞ்ச நாள் தீவிரம் இல்லாமல் இருப்பது நம்ம அடைவதை ஸ்லோ டவுன் பண்ணிடும். அதாவது மிக தீவிரமாய் அடைய வேண்டியதை மிக தாமதமாய் அடையும்படி செய்துவிடும். அடைந்துருவீங்க, ஆனால் மிக தாமதமாய் நடக்கும். அது ஏற்ற காலத்தில் என்று சொல்வது போல இருக்காது. எப்படி இருக்கும்னா, அதுக்குன்னு ஒரு கட்டத்தை நம்ம உருவாக்கி விடுவோம். கர்த்தர் அதனதன் காலத்தில் நிறுத்திய செய்கிறவர். ஆனால் நம்ம அப்போ ஸ்லோ டவுன் ஆகிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேகம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி போய் அடைய வேண்டிய லக்கு இருக்கும். ஆகவே எப்போதும் அது மனதில் இருக்கட்டும், உள்ளத்தில் இருக்கட்டும். ஜெபம் என்பது தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை விசுவாசித்து அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அதையே என் பேச்சாக மாற்றி, அதையே என் ஜெபமாக, அதையே என் வாழ்க்கையாக ஆக்குவது தான் ஜெபம். ஜெபம்னா என்னமோ கிடையாது. அதையே என் எண்ணம், அதுவே என் பேச்சு, அதுவே என் ஜெபம். ஜெபிக்க உட்கார்ந்தாலும் சரி, உட்காரும் போதும், நடக்கும் போதும், நிற்கும் போதும், பேசும் போதும், உட்காரும் போதும், படுத்துக்கொள்ளும் போதும், இதை குறித்து உன் பிள்ளைகளிடத்தில் பேசுவாயாகன்னு சொல்கிறார். அப்படின்னா பிள்ளைகிட்ட அதெல்லாம் சொல்லிக் கொடு. ஏன் சொல்லிக் கொடுக்கணும்? அந்த பிள்ளைகள் அதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எனக்கு ஒரு அற்புதமான தேவன் இருக்கிறார், அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அந்த வாக்கு தத்துவத்தை நான் அடைவேன் என்று இடைவிடாமல் பேச வேண்டும். அதே தான் நமக்கு ஜெபம்னா என்னமோ நினச்சிட்டு கூடாது. தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை எடுத்து உள்ளத்திலே, மனதிலே, வாழ்க்கையில வைத்து அதையே ஜெபித்து, அதையே பேசி, அதையே அடைய வேண்டும் என்கிற வாஞ்சியோடு இருப்பது தான். அதனால் சொன்னேன், ஜெபமும் விசுவாசமும் என்பது இணைந்து தான் போகும். எதை கேட்கிறீர்களோ, நாம் என்ன பிரசங்கம் கேட்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கேட்கிற பிரசங்கம் நமக்கு பயனுள்ளதாய் மாற வேண்டும் என்றால் கேட்கிறவைகளை விசுவாசிக்க வேண்டும். கேட்டவைகளை விசுவாசிக்கணும், விசுவாசித்தது உள்ளத்தில் வைத்து அதையே பேசணும். கேட்கணும், கேட்டதை விசுவாசிக்கணும், விசுவாசித்ததை அடையும்படிக்கு தொடர்ந்து பேசணும். தொடர்ந்து பேசுவதும் ஜெபிப்பதும் அதோடு சேர்ந்து கலந்தது. அப்போ கேட்கிற பிரசங்கம் உங்களுக்கு பயனில்லாமல் அவளுக்கு பிரசங்கித்ததை போல சுவிசேஷம் நமக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. இன்றைக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் தரித்திரராக இருக்கும்படி அழைக்கப்படவில்லை, ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்படி, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, குறைவுகளில் இருக்கவர்களுக்கு உதவி செய்யும்படி, அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை கால சூழ்நிலை உங்களுக்கு அப்படி தோணலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணின உண்மையில் அவர் வாக்கு மாறாதவர். அவர் நிச்சயமாக அதையெல்லாம் நிறைவேற்றுவார். ஒன்று விடாமல் நடக்கும், ஒன்று விடாமல் நிறைவேறும். ஆகவே இன்றைக்கு இருக்க சூழ்நிலை கண்டு பயப்பட வேண்டாம்.
கேட்கிற பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகலாம். எப்போது? கேட்கிறவர்கள் விசுவாசத்தோடு கேட்காதபடியால் அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. கேட்கும்போது எப்படி கேட்குறீங்க ரொம்ப முக்கியம். கேட்டவைகளை எப்படி நீங்கள் விசுவாசிக்கல் என்பது அடுத்த முக்கியம். விசுவாசித்தவைகளை நீங்கள் கொண்டு என்ன பேசுகிறீர்கள் வாழ்க்கையில் என்பது ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசித்தவைகளை கொண்டு நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஆக என்ன கேட்கறதுங்க முக்கியம். முதல்ல கேட்கறதுல ஆரம்பிக்கணும். What you hear is going to impact your faith. What a faith impacted will release in the prayer. எதை கேட்கிறீங்களோ அது விசுவாசத்தை பாதிக்கும். விசுவாசத்தை எவைகள் பாதிக்கிறதோ அது உங்கள் ஜெபத்தையும் வழி நடத்தும் பாதிக்கும். ஆகவே கேட்கிறதை கவனமாக கேட்கணும். எல்லாம் பிரசங்கம் தாங்க, எல்லாம் பிரசங்கம் தான். எல்லா வேதத்தின்படி பிரசங்கமான பைபிள் வச்சு தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. வேதம் சொல்வது எழுத்தோ கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். ஆவியானவர் போதித்தால் நம்மை உயிர்ப்பிக்கும். எழுத்தின்படி போதிக்கப்பட்டால் அது நம்மளை கொல்லும் என்று வேதம் சொல்வது. எழுத்துன்னு சொன்னால் பழைய நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடித்து விட்டார். ஆகவே நியாயப்பிரமாணம் அல்ல, இப்போது கிருபையில் வாழ்கிறோம். கிருபையில் வாழும்போது நமக்கு நியாயப்பிரமாணத்தை குறித்ததல்ல, விசுவாசத்தை குறித்தது. ஆமென். அன்றைக்கு மட்டும் விசுவாசம் இல்லை, இன்னைக்கு மட்டும் விசுவாசம்னா அன்னைக்கு விசுவாசம் தான், இன்னைக்கு விசுவாசம் தான். விசுவாசத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. அன்றைக்கு கிருபை இன்னைக்கு கிருபை இல்லை அப்படின்னா அன்றைக்கு கிருபை இல்லை, இன்றைக்கு கிருபையில் இருக்கிறோம். ஆனாலும் தேவன் அவர்களுக்கு கிருபையை காண்பித்தார். எப்பொழுதெல்லாம் பலி செலுத்தி வந்தார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவர்களுக்கு கிருபையை காண்பித்தார், தயவை காண்பித்தார். ஆகவே நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பயத்தோடும் திகிலோடும் வாழும் வாழ்க்கையை குறித்ததல்ல, நமக்கு வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட தேவன் சொன்னவைகளை பற்றி கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் எப்பயுமே மனசில் நினச்சிக்கிறோங்க. என் மனசில் நினச்சா போதாதா, வாயை விட்டு சொல்லணுமா, வாயை விட்டு சொன்னா தான் இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, வாயை விட்டு சொல்லணும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. வாயை விட்டு சொன்னா தான் நடக்குமானா, ஆமாங்க, வாயை விட்டு சொன்னா தான் நடக்கும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படி வாயை விட்டு சொல்லணும்? சில காரணங்களை சொல்லுகிறேன். முதலாவது காரியம், ஏன் நான் வாயை திறந்து தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்து நான் வாயை திறந்து சொல்ல வேண்டும், வாயை திறந்து பேச வேண்டும்? அது அவசியம். ஏன் அவசியம்? முதலாவது காரியம் மார்க்கு 11:23 சொல்லுகிறது. மார்க்கு 11:23 நான் வாசித்த பகுதி தான், அதனால் மீண்டும் நான் வாசிக்கிறேன். மார்க்கு 11:23 என்ன சொல், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தில் 3 முறை சொன்னபடி என்று சொல்கிறது. விசுவாசம் ஒரு முறை வருகிறது. அப்படி என்று சொன்னால் சொல்லி சொன்னபடியே என்று 3 முறை வருகிறது என்று சொன்னால், ஏற்கனவே போன வார்த்தை கூட சொன்னேன், நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள் என்பதிலே 3 மடங்கு கவனமாயிருங்கள். விசுவாசிப்பதை போல விசுவாசிப்பதை விட 3 மடங்கு கவனமாய் என்ன பேசுகிறோம் என்பதிலே கவனமாயிருங்கள் என்று சொன்னேன். இன்றைக்கும் அதைத்தான் சொல்லுகிறேன். என்ன சொல்றீங்கிறதுல 3 மடங்கு கவனமா இருங்க. ஏதோ வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அப்படின்னா இதில் என்ன சொல்லுகிறது? சொல்லுவதை பற்றி சொல்கிறது, மனதில் எண்ணுவதை பற்றி பேசவில்லை. நாங்கள் இயேசுவை தாங்க நினச்சிட்டு இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் இயேசுவை தாங்க நினைக்கிறேன், அவர் எனக்கு நல்லது செய்வார் தாங்க நினைக்கிறேன். உங்கள் நினைப்பு வேற, அது என்னன்னா எண்ணங்கள் அளவுக்கு தான் இருக்குது. அது இன்னும் இருதயத்துக்கு போகலை. இருதயத்துக்கு போயிடுச்சுன்னா இருதயத்தின் நிறைவு வாயே பேசும். என்ன பேசும்? காண்களில் எதையெல்லாம் பார்க்க முடியுதோ கர்த்தருடைய வார்த்தை குறித்தும் அவர் செய்வார் என்பதை குறித்தும் வாயை திறந்து பேசுவீங்க. இங்கே சொல்லுகிறபடி பார்த்தீங்கன்னா 11:23 சொல்லுகிறபடி சொல்லுவதை பொறுத்து 3 முறை சொல்லுகிறது. ஆக இங்கே சொல்வது ரொம்ப முக்கியம். ஆக ஏன் நான் சொல்ல வேண்டும்? என் மனசில் நினைச்சா போதாதானா? கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். வாயை திறந்து சொல்ல வேண்டும். சொல்லுவது அவசியம். சொல்லுவது உங்கள் விசுவாசத்தை, நீங்கள் சொல்ல அது உங்கள் விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், மத்தேயு 12:20 மத்தேயு 12:34 அதில் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் சொன்ன இல்லைங்களா? வார்த்தையை கேட்கிறீர்கள், அதை தொடர்ந்து பேசுகிறீர்கள், வாயை விட்டு அறிக்கை எடுக்கிறீர்கள். அறிக்கை எடுக்கும்போது அறிக்கையிட்டா நடந்துருமாங்க? அறிக்கையிட்டா
ஒன்று நடக்கும். இது மந்திரம் சொல்கிற மாதிரி கிடையாது. 10 தடவை சொல்லு, வாழ்க்கையில் ஏதாவது நடந்துடும் அப்படி என்று சொல்லப்பட்டால் அது பொய், அது மாய்மாலம். 10 தடவை சொல்கிறதுனால நடக்காது, ஒன்று நடக்கும். 10 தடவை சொன்னால் உங்கள் எண்ணங்களில் இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச விசுவாசம் உங்கள் இருதயத்திற்கு செல்லும். உங்கள் இருதயம் நிறைந்து விட்டால், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எப்போ இருதயத்தில் நிறைஞ்சு வாயில் பேசிட்டீங்களோ வாழ்க்கையில் அது நிறைவேறிவிடும். ஆகவே 10 தடவை சொல்லுங்கள், இயேசு ரத்தத்தினால் நான் சுகமானேன், இயேசு நாமத்தில். அது சொல்லிட்டதுனால மட்டும் உடனே சுகமாயிரும் என்பதில்லை. என்ன சொல்ல வருகிறேன்? அப்போ சொல்லாமல் அது சொன்னால் நடக்காதாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொன்னால் நடக்கும். எப்படி நடக்கும்? இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அப்படின்னா நீங்கள் மனதில் யோசித்து வாயில் இன்றைக்கு அறிக்கை செய்கிறது, அந்த அறிக்கைகளை விட அந்த வாயில் அறிக்கை செய்கிறது உங்கள் இருதயத்திற்கு போகும். விசுவாசம் வளரும். அப்படி வளரும்போது நீங்கள் சொல்லுகிறது நீங்கள் சொன்னபடியே நடக்கும். ஆகவே இருதயத்தின் நிறைவு வாய் பேசுகிற அளவிற்கு போக வேண்டும் என்றால் முதல்ல நீங்கள் வாயை விட்டு அதை பேச வேண்டும். அதை விசுவாசத்தோடு பேச வேண்டும். பேச ஆரம்பிக்கும் போது அது இருதயத்தில் விசுவாசத்தை வளர்க்கும். நாள் ஆகும். எப்படி ஆகும்னு சொன்னால், உள்ளம் இருதயத்தில் ஃபுல்லாக வார்த்தையினால் நிறைந்திருக்கும். நீங்கள் பேசும்போது அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா இருதயம் நிறைஞ்சிடும். ஆகவே இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லும்போது, வாய் பேசணும்னா இருதயம் நிறையணும். அப்படின்னா இருதயத்தில் நிறைவு எதனால் நம்ம இருதயம் நிரம்பி இருக்குதுங்கிறது நம்ம என்ன பேசுகிறோங்கிறது தெரியும். கஷ்டத்தை பேசுகிறீங்களா, வேதனை பேசுகிறீங்களா, இழப்புகளை பேசுகிறீங்களா, இந்த நோய் பரவுதலை பற்றி பேசி கொண்டிருக்கீங்களா, பயம் பேசப்படுகிறதா அப்படின்னா உங்கள் இருதயத்தில் நோய் பற்றியதான பயம், தேவைகளை பற்றியதான பயம், வேலையை பற்றியதான பயம், பொருளாதாரத்தை பற்றியதான பயம் உங்கள் வாயிலிருந்து நிறைய பேசுனீங்கன்னா உங்கள் இருதயம் பயத்தினால் நிறைந்திருக்கிறது என்று அர்த்தம். வெளியே போய் யார்ட்டும் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படின்னா உங்கள் இருதயத்தில் என்ன நிறைந்திருக்கிறது என்பது உங்கள் வாய் என்ன பேசுகிறது என்பதை காண்பித்து விடும். விசுவாசத்தினால் நிறைந்திருந்தால் நீங்கள் பேசுகிற விதமே வேற மாதிரி இருக்கும், நீங்கள் சொல்லுகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். ஆகவே இந்த சூழலிலே உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும் என்றால் உங்கள் இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை குறித்த எண்ணம், வாக்குத்தத்தங்களை குறித்த எண்ணம் அதனால் உண்டாகும். இருதயத்தில் நான் நினச்சிக்கிறேங்கன்னு சொல்ல முடியாது. இருதயத்தில் நிறைஞ்சா வாய் பேசும். இருதயத்தில் நிறைவு வந்துருச்சுன்னா வாய் பேச ஆரம்பிச்சிடும். அதனால் வாயை அடக்க முடியாது, நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது நிறைவை பேசிக்கொண்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம், மன்னிக்கவும் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் இந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். என்ன சொல்கிறது? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசம் இருக்குதுன்னா நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. மனசில் எங்க நான் நினச்சிட்டு இருந்தால் பத்தாதுங்கிற கேள்வி இருக்காது. விசுவாசித்தால் நீங்கள் பேசுவீர்கள். உங்களால் அடக்கி வைக்க முடியாது, உங்களால் பேசாமல் இருக்க முடியாது. நீங்கள் திடமாய் பேசுவீர்கள், தைரியமாய் பேசுவீங்க. என் கர்த்தர் இதை செய்வார், அற்புதத்தை காண்பேன், என் வாழ்க்கை மாறும், இந்த நெருக்கமெல்லாம் மாறும், இந்த சூழ்நிலையெல்லாம் மாறின பின்பாக என் வாழ்க்கை நன்றாய் இருக்கும், நான் நன்றாய் வாழ்வேன், நான் எந்த இடத்திலும் யாருக்கிட்டையும் கையேந்தி என் தேவன் என்னை நிற்க விடமாட்டார் என்ற உறுதியினால் உங்கள் இருதயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீங்க, வாயை திறந்து பேசுவீங்க. ஆனால் விசுவாசத்தினால் நிறைந்தால் நீங்கள் வாயை திறந்து பேசுவீர்கள். அடுத்து என்ன சொல்ல? ரோமர் கழுதின நிருபம் 10வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். விசுவாசம் கேள்வியினால் என்று சொன்னால் அதில் தொடர்ந்து கேள்விகளை கேட்கிறார். ஒருவன் அறிவிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான்? விசுவாசம் கேள்வினால் வரும் என்று சொன்னால் கேட்பதினால் வரும் என்று அர்த்தம். விசுவாசம் என்பது நாம் என்ன கேட்கிறோம் என்பதை பொறுத்து நமக்கு விசுவாசம் வரும். அதான் சொன்ன, நீங்க விசுவாசத்தில் பேசக்கூடிய, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளே உங்கள் விசுவாசத்தையும் கொண்டு வரும், நீங்கள் பேசுகிற வார்த்தையே உங்களுக்கு பயத்தையும் கொண்டு வரும். ஆகவே நீங்கள் கேட்கும்போது விசுவாசத்திற்காக கேட்கிறீர்களா அல்ல பயத்தோடு பேசுகிறீர்களா என்பது ரொம்ப முக்கியம். ஆக எதை கேட்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஆகவே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டிவியை போட்டு உட்காந்துக்கிட்டு, டிவியை பார்க்க வேணாம்னு சொல்லலை, டிவியை பாருங்கள், செய்தியை தெரிந்து கொள்ளுங்க. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி கடை திறக்கிறாங்க, என்னென்ன கடைகள்லாம் திறந்து விடுறாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி என்ன, எதெல்லாம் அலௌடு எதெல்லாம் அலௌடு இல்லைங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்றதுக்கு டிவியை பாருங்கள். எத்தனை பேர் இப்படி பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் இப்படியெல்லாம் ஆயிருக்காங்கங்கிற விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்றதுக்கு டிவியை பாருங்கள்.
இது மீட்டர் ரீடிங் மாதிரி கிரிக்கெட்டில் ரன் ஸ்கோரிங் சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு இத்தனை பேர் வந்துட்டாங்க, இத்தனை விக்கெட் அவுட் ஆன மாதிரி இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு அதை கணக்கெடுத்து அதை பேசுவதற்காக இல்லை, நடைமுறையில் என்ன நடந்து கொண்டிருக்குதுன்னு. ஆனால் நீங்கள் நன்றாய் பார்த்து கொள்ளுங்கள், இவ்வளவு பாதிப்புகள் மத்தியிலும் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் பத்திரமாய் காத்து கொண்டிருக்கிறபடியால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் காக்காவிட்டால் நாம் இன்றைக்கு உட்கார்ந்ததை கேட்க முடியுமா? ஒருவேளை பாதிப்பே வந்தாலும் கூட அதிலிருந்தும் ரட்சிக்க வல்லவர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை குணமாக்குறவர். ஆகவே நான் மனசில் நினச்சேன், இருதயத்தில் வச்சுட்டு இருக்கிறேன். நான் இருதயத்தில் நினச்சா போதாதா என்றதெல்லாம் இல்லை, சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். அதனால் வாயிலிருந்து உங்களுக்கு சொன்னால் தான் நீங்கள் கேட்க முடியும். அவர் இருதயத்தில் நினச்சிட்டு உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாம்னா நீங்கள் கேட்க முடியாது. சொல்வதை கேட்க வேண்டும், கேட்டதை நீங்கள் சொல்ல வேண்டும். சொல்வதனால் உங்கள் விசுவாசம் பெருகும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுது. ஆக விசுவாசித்தா நீங்க பேசாம இருக்க முடியாது, நீங்க சைலண்டா இருக்க மாட்டீங்க. முதலாவது இருக்கிற இந்த நான் ஏன் பேசாம இருக்கு, நான் இறுதியில் நினைச்சா போதாதான்னா நினைச்சா போதாது. உங்கள் வாயின் அறிக்கை மிக மிக அவசியம். அது ஒரு பெரிய வல்லமை மிக்க கருவி. அது உங்கள் பயத்தை போக்கும், சூழ்நிலைகளை மாற்றும், விசுவாசத்தோடு அடுத்த எல்லைகளுக்குள் செல்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தை வாசிக்க வேண்டும். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 26வது வசனம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரிகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரிகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. ஆவி இல்லைன்னா அந்த சரீரம் செத்து போச்சுன்னு அர்த்தம். இந்த சரீரத்திலிருந்து ஆவி பிரிந்து விட்டால் இது வெறும் மண், அது அடக்கம் பண்ணுவதற்கு சமமாக இருக்கும். அதுபோல இந்த சரீரம் உயிரோடு இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருப்பது ஆவி இதற்குள் இருப்பது. அதுபோல விசுவாசத்தின் உயிர் என்னவென்று சொன்னால் வார்த்தைகள். விசுவாசத்தின் உயிர் கர்த்தருடைய வார்த்தைகள். ஆகவே பார்த்தீங்கன்னா கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. நம்முடைய வார்த்தைகள் தான் விசுவாசத்தின் ஆவியாய் இருக்கிறது. நம்ம என்ன விசுவாசிக்கிறோம் என்பதை நாம் பேசுகிறது தான் சொல்லுகிறது என்ன விசுவாசமாக இருக்கிறோம் என்று. விசுவாசத்தில் இருக்கிறோமா, பயத்தில் இருக்கிறோமா, திகில் இருக்கிறோமா, நம்ம என்ன பேசுகிறோம் என்பதுதான் காண்பிக்கிறது. ஆகவே விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சொன்னபடி இங்கே சொல்லுகிறது விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருப்பது என்பதற்கு என்ன வார்த்தைகளை கொண்டு நாம் பேசுகிறோம் என்பது நம்மை அடையாளப்படுத்துகிறது. இங்கே வார்த்தை அப்படிதான் சொல்வது. சரீரம் ஆவி இல்லாவிட்டால் செத்தது. அதுபோல விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைந்தில்லாவிட்டால், கர்த்தருடைய வார்த்தையோடு இசைந்த வார்த்தைகள் இல்லாவிட்டால் உங்கள் விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. ஒருவேளை சொல்லும்போது உங்களுக்கு வருத்தமாக இருக்கலாம், சத்தியம் அதுதான். அதே மாதிரி சத்தியம் ஒன்று இருக்கும்போது மாற்றி சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தையோடு கூட கரெக்டாக இருக்கக்கூடிய மக்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒருவேளை இல்லைன்னா அதை பற்றி நீங்கள் குற்றவாளியாய் போல யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு விசுவாசிக்கிறது ஒன்று, வாழ்க்கையில் பேசுறது ஒன்றுன்னா அதை பற்றி நீங்கள் இன்றைக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கும் உங்கள் வாயை கடிவாளத்தை போட்டு திருப்புவதைப் போல கர்த்தருடைய வார்த்தைக்கோடு கூட இசைந்து நிற்காமல் உங்கள் வாய் தாறுமாறா எதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறதோ, எண்ணங்கள் யோசிப்பதையெல்லாம், கண்களில் பார்ப்பதையெல்லாம் ஒருவேளை இன்றைக்கு பேசிக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கும் உங்களால் இந்த வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி அமைக்க முடியும். எதை அடைய வேண்டுமோ அதை அடைவதற்காக நீங்கள் முன்னேறி செல்ல முடியும். ஆமென். ஆகவே நீங்கள் பயந்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பயத்தோடு கூட இசைந்தே வாழ்க்கை பயணம் நடத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். எப்படி உங்கள் வாழ்க்கை வாயின் வார்த்தைகள் என்னவா இருக்கிறது? உங்கள் வாயின் வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையோடு இசைந்து கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தோடு இருந்து இணைந்து நீங்கள் கேட்ட விசுவாசத்தின் வார்த்தைகள், உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான வாக்குத்தத்தத்தின் தேசத்தை குறித்ததான வார்த்தையினால் உங்கள் உள்ளமும் மனமும் நிறைந்திருந்தால், நான் சொல்லுகிறேன், ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கடினமான பாதையிலிருந்து போய்கொண்டிருந்தாலும் வெகு சீக்கிரமாய் ஆண்டவர் உங்களை அந்த ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ளாக அதையெல்லாம் சுதந்திரித்து அனுபவிப்பதற்காக தேவன் உங்களை கொண்டு வந்து நிலைப்படுத்துவார். உங்கள் வார்த்தை உங்களை கொண்டு வந்து அங்கே சேர்க்கும். ஆக பார்த்தீங்கன்னா சரீரத்தில் ஆவி என்றால் உயிரோடு இருக்கிறோன்னு அர்த்தம்.
நம்முடைய விசுவாசத்தில் வார்த்தைகள் இருந்தால் நாம் விசுவாசம் உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம். ஆக என்ன விசுவாசிக்கிறோம், என்ன பேசுகிறோம் என்பதை பார்க்கணும். விசுவாசத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகள் வாயை விட்டு சொல்லப்பட வேண்டும். ஆக நான் நினச்சா பத்தாதாங்க, நான் மனசில் யோசிக்கிறேனே, கர்த்தரை தான் நான் நம்பி இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் இயேசுவை தான் நான் சொல்கிறேன், இயேசுவை சொல்கிறத பற்றி பேசலைங்க. நீங்கள் எதை அடைய போகிறீர்கள் என்பதை குறித்ததான உங்கள் வாக்குத்தத்தங்களை குறித்து, உங்கள் இருதயத்தில் அதை குறித்த விசுவாசத்தை குறித்து என்ன பேசுகிறீர்கள் என்பது ரொம்ப 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 முக்கியம். ஆனால் தான் சொன்னேன், நமக்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை கலந்து அந்த வார்த்தைகளை விசுவாசத்தை கலந்து பேச வேண்டும். அப்பொழுதுதான் பிரயோஜனப்படும். இல்லாவிட்டால் நிறைய வசனங்களை கேட்கலாம், நிறைய பிரசங்கங்களை கேட்கலாம், நாள் முழுவதும் உட்காந்து நிறைய மெசேஜை கேட்குறேங்க, டிவியில் கேட்குறேன், யாரோட பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் கேட்குறேன், எல்லாம் கேட்டும் பிரயோஜனம் இருக்காது. கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்காவிட்டால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படாது. எத்தனை மணி நேரம் ஜெபித்தீர்கள் என்பதும் பெரிய விஷயம் கிடையாது. மெடல் தரப்போறதில்லை. எத்தனை மணி நேரம் செய்திகள் கேட்டீர்கள், எத்தனை மணி நேரம் ஜெபித்தீர்கள் என்பது பிரச்சனை அல்ல. விசுவாசத்தினால் நிறைந்து நீங்கள் ஒரு நிமிடம் செய்கிற ஒரு ஜீவனுள்ள ஜெபம் மிகுந்த வல்லமையை, அசைவை ஏற்படுத்தக்கூடிய ஜெபம். ஆமென். எப்படி ஜெபிக்கிறோங்க ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாவிட்டால் ஜெபம் சிறப்பாக இருக்காது. விசுவாசம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம் தான் வல்லமையுள்ள ஜெபம். அதனால சொல்லிட்டு இருக்கேன், ஏன் விசுவாசத்தை தொடர்ந்து விசுவாசமும் ஜெபம் என்பதை ஏன் பேசிட்டு வரேன்னா, விசுவாசம் இல்லாமல் நீங்கள் எத்தனை நாள் என்னென்னக்காக ஜெபம் பண்ணாலும் ஒன்றை கூட அடைய போறதில்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஓன உட்காந்து கர்த்தர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணிட்டா கர்த்தர் பார்க்க மனதுருகி இறக்கப்பட்டு ஏதாவது செஞ்சிருவார். நிறைய தவறான கருத்துக்களை மனதில் வைத்திருக்கிறார். அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே கிறிஸ்தவங்களை போல இப்படி அழுது ஜெபம் பண்ணக்கூடியவங்களில் அவங்கள அடிச்சுக்க ஆளு கிடையாது. அப்படின்னா அவங்கள போல அழுது ஜெபம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தேவன் கொடுத்துட்றாருன்றதுனா, அவங்கள போல பெற்றுக்கொள்கிறவங்களும் வேற யாரும் பெரிய ஆள் இருக்க முடியாது. அப்படி யாரும் பெற்றுக்கொண்ட மாதிரி இல்லையே. ஒரு சில சமயம், ஒரு சில நேரங்களில் கர்த்தர் இரக்கத்தினாலே சில சமயம் செய்கிறார். பிள்ளை ஒரு சில சமயம் அடம் பிடிச்சு அழுகுதுங்கிறக்கா நீங்கள் எதாவது கொடுக்குறீங்க. எல்லா நேரமும் அடம் பிடிச்சி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஒரு காலகட்டம் வரும், நீங்கள் விட்டுருவீங்க. அடம் பிடிச்சா கிடைக்காது, சொன்னபடி செஞ்சு என் வார்த்தையின்படி செஞ்சால் தான் கிடைக்கும் என்பதை பிள்ளைக்கு புரிய வச்சுருவீங்க. நீங்கள் நல்லவங்க, கர்த்தர் சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அழிந்திருக்கும்போது பரமபிதாவாகிய நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயமாகிறார். நல்ல ஈவுகளை கொடுக்க ஆசைப்படுறாரு. ஆனால் விசுவாசத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை மிகவும் மகிழ்ச்சிப்படுத்துகிற அல்லது இம்ப்ரெஸ் பண்ணுகிற ஒன்று இருக்குன்னா விசுவாசத்தோடு அவரை அணுகுகிறது தான். அதனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் அவர் அற்புதங்களை மக்களுக்கு செஞ்சாரோ, பிரஜாதிகளுக்கெல்லாம் அற்புதத்தை செஞ்சாரோ, அவங்ககிட்டலாம் சொல்கிறது, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்போ விசுவாசத்தை பார்க்கவில்லை. இப்படி அவர் சொல்லி பிரமிப்படைகிறார். எதை தான் அவரை பிரமிப்படைய செய்யும்னா, உங்கள் விசுவாசம் தான் அவரை பிரமிப்படைய செய்யும். அதுதான் உங்களை பெற்றுக்கொள்ளவும் செய்யும். முதல் காரியத்தை பார்த்தோம், நான் மனசில் நினச்சா பத்தாதா, வாயை விட்டு நான் சொல்லணுமான்னு. இரண்டாவது காரியமாக, ஜெபத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பேசும்போதுதான், வாயில் நினைச்சா கிடையாது, வாயில் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை ஜெபத்தில் பேசும்போது நம் பிரச்சனைகளை உதறி தள்ளிவிட்டு பதில்களை பேசுகிறோம், பதில்களை பற்றி கொள்கிறோம். ஜெபத்தில் நம்ம எதை சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி பேசும்போது பயத்தை தள்ளிவிடுகிறோம், விசுவாசத்தை வளர்த்து கொள்கிறோம். ஜெபிக்கும் போது பிரச்சனைகளை உதறி தள்ளிவிடுகிறோம். விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் போது, விசுவாசத்தின் வார்த்தைகளை ஜெபிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளை ஜெபிக்கும் போது பிரச்சனைகளை உதறி தள்ளுகிறோம், பதில்களை பற்றி கொள்கிறோம். எனக்கு இதுதான் பதில் வேணும், இப்படித்தான் வேணும் என்பதை உறுதியாய் பற்றி கொள்கிறோம். ஆகவே அந்த பதில்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆக எபிரேயர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில், எபிரேயர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாக சொல்வது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். யாரை கவனித்து பார்க்கணுமா? நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர், நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர், அவரை குறித்து நாம் அறிக்கை பண்ணுகிறோம்.
அதே 4வது அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்றது 14ஆம் வசனம் 4:14 சொல்றது, வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். இது எதனுடைய தொடர்ச்சின்னு சொன்னால், அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லுகிற 2வது வசனம் எபிரேயர்கள் நிருபம் 4:2 சொல்லுகிறது. இங்கே 4:14 சொல்றது, நாம் அறிக்கை பண்ணுகிற வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்திருக்கிறோமே, அந்த அறிக்கை ரொம்ப முக்கியம். எனக்கு அதில் உறுதியாக இருக்கிறதுல என்னங்க பிரச்சனை? நான் இயேசுவை தான் கடைசி வரைக்கும் நான் உயிருள்ள வரை நேசிக்கிறேன், அவரை தான் ஆராதிக்கிறேன். அதில் என்னங்க பிரச்சனை வரப்போகுது நீங்கள் கேட்டிங்கன்னா, அதில் பிரச்சனை பற்றி சொல்ல, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நமக்காக வானங்கள் வழியாக பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். நமக்காக பிதாவின் வலது வாசல் இன்றைக்கும் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் போய் ஆண்டவர்கிட்ட போய் தேவனிடத்தில் கேட்க போகும்போது பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்க வேண்டியதில்லை. நாம் ஒருவரை அறிக்கை பண்ணுகிறோம், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணின பின்பு, என்னை ஆளுகிறவர் இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை செய்த பின்பு, நான் தரித்திரத்திலும் பலவீனத்திலும் நோய்களிலும் எல்லாவற்றிலும் நான் இழந்து நிற்கிறேன் என்பதை போன்ற பேச்சோ அறிக்கையோ பாராட்டப்படத்தக்கது அல்ல. ஆனால் நம்ம எதை நம்ம அறிக்கை செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எப்போ பார்த்தாலும் வியாதியும் பலவீனத்தையும் போராட்டத்தையும் கண்ணீரையும் கவலைகளையும் அறிக்கை செய்து கொண்டிருந்தோம் என்றால் நம்ம ஆண்டவராக இயேசுவை அறிக்கை செய்யவில்லை, நம்முடைய பிரச்சனையை அறிக்கை செய்கிறோம். அப்பொழுது எதை பேசுகிறோமோ அதை பற்றி கொள்கிறோம். சொன்னேன் இல்லைங்களா? ஒன்றை குறித்து பேசும்போது ஒன்றை உதறி தள்ளுகிறீர்கள், பிரச்சனைகளை உதறி தள்ளிவிட்டு பதில்களை பற்றி கொள்கிறேன் என்று. நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடாது, பிரச்சனைகளை உறுதியாக பற்றி கொள்ளக்கூடாது. எதை உறுதியாக பற்றிக்கொள்ளும்? நீர் என் பரிகாரியாக இருக்கிறீர், என் குறைகளை நிறைவாக்குறவராக இருக்கிறீர், நீர் என் தேவைகளை எல்லாம் தருபவராக இருக்கிறீர், நேர்த்தியாக என்னை நடத்துகிறவராக இருக்கிறீர், எனக்கு நான் குறைவுபடுவதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை, என் கடன்கள் எல்லாம் சீக்கிரமாக நீங்கி போகும், நான் இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு பெருகுவேன் என்று உங்கள் மனதார தேவனை துதித்து அவரை ஆராதித்து பதில்களை பேச ஆரம்பிப்பீர்கள். ஆகவே பிரச்சனை இருக்குது, பிரச்சனை உதறி தள்ளிவிட்டு பிரச்சனையை ஜெபத்தில் பேசாமல் பதில்களை ஜெபத்தில் பேசுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். அப்படின்னா அதையும் வாயை திறந்து பேசுறது தான். ஆகவே நாம் எதை பற்றி கொண்டிருக்கிறோம் என்பது நம் ஜெபத்தில் நன்றாய் தருகிறோம். இயேசுவை பற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அவர் உங்களுக்கு பரிகாரி என்றால், அவர் உங்களுக்கு ஆண்டவர் என்றால், அவர் உங்களை ஆளுகிறவராய் இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் பார்த்துக் கொள்வார். அதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆகவே அதை குறித்தான எண்ணம், அதை குறித்த விசுவாசம், அதை குறித்த நம்பிக்கை உங்கள் உள்ளத்தை மனதை நிறைத்திருக்க வேண்டும். அப்படின்னா பிரச்சனைகளை உதறி தள்ளிவிட்டு எதை பதிலை எதிர்பார்க்கிறோம் அதை பற்றி கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கை சில வாரங்களுக்கு முன்பாக கூட பார்த்தோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில், ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவளை இருக்கவையை போல அழைக்கிறோமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவா என்று சொன்னதை நம்புவதற்கு ஏதுவில்லை, ஆனாலும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அப்படின்னா நீங்கள் எதை பற்றி கொள்வீர்கள் என்பது எப்படி? எது முக்கியம்? நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலும் நான் இதை அடைவேன் என்று நம்புவது, பெற வழியில்லை என்று சொல்லும் போதும் இதை பெற்றுக்கொள்வேன் என்று நம்புவது, எனக்கு இவையெல்லாம் கிடைக்காது என்று சொல்லும் போதும் அது எனக்கு கிடைக்கும் என்று விசுவாசிப்பது, அடைவேன் என்று நம்புவது. அப்படின்னா நம்புவதற்கு வாய்ப்பில்லாத போது என்ன சொல்லுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு பார்க்கிற காரியங்கள் எதுவுமே நம்பிக்கையற்ற நிலைமை. உலகத்தை பார்த்தால் நம்பிக்கையற்ற நிலைமை, பொருளாதாரத்தை பார்த்தால் நம்பிக்கை இல்லாத நிலைமை, வேலையோ வருமானமோ குடும்பமோ தொழிலோ உங்களுக்கு தேவைகளை எல்லாம் சந்திப்பது என்பது ஒரு பெரிய சவாலான காரியத்தை போல இன்றைக்கு இருந்தாலும், பார்க்கிற எதுவுமே உங்களுக்கு நம்பிக்கை தருவதை போல் இல்லாது இருக்கும்போது நீங்கள் இன்றைக்கு என்ன பேசுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம்.
என்னாக போதோ என்னாக போதோ என்னாக போதோ, அது எப்படியா இருக்கு, இது இப்படியா இருக்க, வெளியே போக முடியுமா, வர முடியுமா, வேலை செய்ய முடியுமா, சம்பாதிக்க முடியுமா, என்ன நடக்குமோ அது நடக்குமோ, உயிருக்கு பயம் வந்துருமோ, இப்படி புலம்பிக் கொண்டில்லாமல் நம்புவதற்கு ஏதுவில்லாத இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழலில், ஒருவேளை உங்க சொந்த தெருக்களிலே உங்க பக்கத்து வீட்டில் கூட ஏதாவது பாதிப்புகள் வந்திருக்கலாம். பக்கத்து வீட்டில் வந்துருச்சு, என் வீட்டுக்கு வந்துருமோங்கிற பயத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை சுற்றிலும் 1000 காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாம் எதிர்மறையா இருக்கும். அதை நம்புவதற்கு வாய்ப்பு இல்லாத போது என்ன சொல்கிறீர்கள் என்பது தான் விசுவாசம். விசுவாசிக்கிறீங்களா, பயப்படுறீங்களா? பயத்தை பேசினால் அவிசுவாசம் தான் அது வளரும். நம்பிக்கை இல்லாத நிலைமையிலும் என்ன பேசுகிறது ரொம்ப முக்கியம். இங்க சொல்கிறது, நம்புவதற்கு ஏதுவில்லாத போதும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆகவே நம்முடைய விசுவாசிகளுக்கெல்லாம் அவன் தகப்பனாய் மாறினான். நம்பிக்கை இல்லாத போது நீங்க என்ன பேசுறீங்க என்பது ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாத போதும் நம்பிக்கையோடு விசுவாசித்தால் நீங்கள் நம்பினபடியே பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நீ கர்த்தர் பார்த்தீங்கன்னா நமக்கு சகாயர், நமக்கு உதவி செய்கிறவர், பரிகாரியா இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். ஆகவே பயந்து ஒவ்வொரு நாளும் திகைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு தயவு செய்கிறவர். பாருங்க, பார்ப்பது எல்லாம் பேசுவது, நினைப்பது எல்லாம் பேசுவது, அவநம்பிக்கையை தோல்வியை பேசுவது விசுவாசத்தை எல்லாம் அவிசுவாசத்தை வளர்க்கும். பார்க்கறதெல்லாம் பேசுறது, கேட்கறதெல்லாம் பேசுறது, அது இப்படியா அது இப்படியா, நியூஸ்ல அப்படி சொன்னாங்க, அங்க ஆயிடுச்சா இங்க ஆயிடுச்சான். தயவு செய்து கேட்கிறவைகளை அல்ல, விசுவாசிக்கிறவைகளை பேசுங்கள். நீங்கள் அடைய வேண்டியதற்கு உங்களை எடுத்துச் செல்லுவது தேவனுடைய வார்த்தை. நம்புவதற்கு ஏதுவில்லாத போது என்ன சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். நம்புவதற்கு ஏதுவில்லாத போது அதிக நம்பிக்கையாக விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் அதைத்தான் செய்தான். நம்புவதற்கு ஏதுவில்லாத போது அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நீங்க நம்பிக்கையா இல்லையா? வேலை என்னாகுமோ, குடும்பம் என்னாகுமோ, பொருளாதாரம் என்னாகுமோ, பிள்ளைங்க படிப்பு என்னாகுமோ, பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன நடக்குமோ, இப்படிப்பட்ட நெருக்கத்திற்கும் என்ன செய்ய போகிறோமோ என்று பரிதவிக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், உங்கள் தேவைகளை சந்திக்க ஒருவர் உயிருள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் இயேசு உங்கள் ஆண்டவராக இருக்கிறார். உங்கள் சாபத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாகிய அவரை விசுவாசிக்கிற ஒருவரையும் கைவிட மாட்டார். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உயர்த்துவார், மேன்மையாய் வாழ்ந்திருக்க செய்வார். உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவதில் அவர் கவனமாயிருப்பார். அவரை நம்பி ஒருபோதும் ஒருவரும் கைவிடப்பட்டதில்லை. ஆமென். நீங்கள் அவரை நம்பி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாய் கைவிடப்பட போவதில்லை. கர்த்தர் உங்களை ஆதரித்து உங்கள் தேவைகளை சந்தித்து நேர்த்தியான விதத்தில் உங்களை நடத்துவார். விசுவாசத்தோடு காத்திருங்கள், விசுவாசத்தோடு பதில்களுக்கு காத்திருங்கள், நன்மைகளுக்கு காத்திருங்கள், அற்புதங்களுக்கு காத்திருங்கள், விடியல்கள் வரும் என்று காத்திருங்கள். நிச்சயமாகவே சீக்கிரமாய் காரியங்களை நடத்துவார். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதற்கும் நிறைவேறுவதற்கும் மத்தியில் ஒரு பெரிய இடைவெளி, 25 வருடங்கள் ஒரு பெரிய இடைவெளி. அந்த இடைவெளியில் அவன் என்ன விசுவாசித்தான், என்ன பேசினான் என்பது முக்கியம். இங்க அதுதான் சொல்றது, நம்புவதற்கு ஏதுவில்லாத போதும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இன்றைக்கு நான் உங்களுக்கு கேட்கிறேன், உங்கள் வாக்கு தத்தத்திற்கும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்திற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் சூழல் ஒருவேளை இன்றைக்கு இருக்குமானால், இந்த சூழலில் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். வாட் யூ ஆர் கன்ஃபெஸிங் ஆன் இஸ் மேட்டர்ஸ். எதை நீங்கள் பேசுகிறீர்கள், அதை குறித்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஆகவே வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள், வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள், இதையெல்லாம் அடைவோம் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்புவதற்கு இன்றைக்கு ஏதுவான சூழல் இல்லை. ஆனால் நம்பிக்கையோடு காத்திருங்கள். கர்த்தர் அந்த நம்பிக்கையை கனப்படுத்துவார். நம்பிக்கையை தேவன் வெட்கப்பட விட மாட்டார். நான் என்ன சொல்றேன், அவனுக்கு அந்த 2 காலகட்டத்தின் மத்தியில் இருந்த சூழ்நிலையில் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்கள் நம்புவதற்கு எதுவில்லாத சூழல் இன்றைக்கு இருந்தாலும் அதன் மத்தியிலும் நம்பிக்கையோடு விசுவாசிங்கள் என்று உங்களுக்கு தைரியப்படுத்துகிறேன். நீங்கள் நம்புகிறபடி உங்களுக்கு தேவன் செய்து முடிப்பார், உங்களை உயர்த்துவார், மேன்மையான காரியங்கள் நடக்கும். ஆகவே அந்த காலத்தில் நடப்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, சாத்தியமும் இல்லை. நடக்கும் என்றே அவனுக்கு தெரியவில்லை, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியவே இல்லை. ஆனாலும் அந்த காலகட்டத்தில் நம்பிக்கையோட அவன் விசுவாசித்தான். இந்த காலகட்டத்திலும் நடக்குமா, நடக்க வாய்ப்பு இருக்கா? கர்த்தர் சொன்னதுக்கும் எனக்கு நடக்கும் எதிர்பார்க்கறதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னாலும் நம்பிக்கையோடு விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்வார். ஆமென். நம்பிக்கை மிகுந்த பலனுக்கு எதுவான நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ஆகவே
வேதம் சொல்லுகிறது 19 வசனம் பாருங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆங்கிலத்தில் சொல்வது he considered not. அவன் எண்ணாதிருந்தான்னா அவன் அது ஒரு பொருட்டாகவே நினைக்கிறான். என் சரீரம் செத்து போச்சு, என் மனைவி சரீரம் செத்து போச்சுன்னா he considered not அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கல அவன். ஏன்? நம்புவதற்கு எதுவில்லை. உடம்பை பார்த்தா நம்ப முடியல, மனைவியை பார்த்தா நம்ப முடியல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்வது உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். இப்போ இது ரெண்டையும் நம்புறதா, காண முடியாமல் இருக்கிற கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நம்புவதா? அவர் சொல்லி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நடக்குமா என்று அவன் சந்தேகிப்பதா, அல்லது உண்மையாகவே சரீரம் சொல்வதை நம்புவதா என்று சொல்லி வந்து அவனுக்கு மனதில் ஏற்படக்கூடிய யுத்தத்தில் ஜெயித்தது தேவனுடைய வார்த்தையை குறித்த விசுவாசம். அதான் சொல்ல அவன் கன்சிடர் நாட்னா அதை வந்து கன்சிடர் நாட்டுன்னு சொல்றது என்ன சொல்றது, அதை ஒரு அதை விட்டுட்டு போயிடல, அது நெக்லெக்ட் பண்ணிடல, அதை ஒரு பிரச்சனையாக அவன் பார்க்கவில்லை. கரெக்டாக சொல்லணும்னா கன்சிடர் நாட்னா அதை ஒரு பிரச்சனையாக அவன் பார்க்கவில்லை. என் சரீரமே சரியில்லாமல் போனாலும், என் மனைவியுடைய சரீரமே செத்து போனாலும் என் தேவனால் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியும் என்று அவன் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லுகிறது. ஆகவே சூழ்நிலை, அதாவது உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டதற்கும் நடப்பதற்கும் நடுவில் இருக்கும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள், அதை குறித்து, உங்கள் வாழ்க்கை குறித்து, உங்கள் வாக்குத்தத்தங்களை குறித்து, உடன்படிக்கை குறித்து தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுமா என்ற ஆயிரக்கணக்கான கேள்விகள் உங்கள் மனதை நிரப்பியிருந்தால் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வாக்கு பண்ணிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்து முடிப்பார். ஆகவே பயத்தோடு இந்த காரியங்களை அணுகாதிருங்கள், விசுவாசத்தோடு காரியங்களை அணுகுங்கள். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை திக்கற்றவராய் விடார். அவர் உங்களுக்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை நம்பி நீங்கள் நிச்சயமாய் நான் சொல்கிறேன் கெட்டு போக மாட்டீர்கள். அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். தைரியம் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தை பேசுகிறதற்கு எதிர்மறையான சூழ்நிலையிலும் கூட விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பது நல்லது, அவசியம். வார்த்தைக்கும் நடக்கிறதுக்கும் எதிர்மறையா இருந்தாலும் அதன் மத்தியிலையும் அவர் சொன்னபடி எனக்கு நடக்கும், அவர் சொன்னபடி எனக்கு நடக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று நிற்பது ரொம்ப அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படித்தான் கப்பல் சேதத்தில் சிக்கி கொண்ட போது, அப்போஸ்தலர் 27 அவன் கப்பல் சேதத்தில் சிக்கி தவிக்கும் போது ஒரு காலகட்டத்தில் முடிவெடுக்கிறான், அவள் தான் இனிமேல் தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முற்றிலுமாய் அற்று போயிட்டு அவ்வளவுதான், இந்த கடலில் நான் மரித்து போவேன் என்று முடிவெடுத்தான். பெரிய ஊழியக்காரன் தான், விசுவாசத்தை அநேகருக்கு போதிக்கிற ஊழியக்காரர் தான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நெருக்கமான நிலையில் வரும்போது இனிமேல் பிழைப்பதற்கு வழி இல்லை என்ற ஒரு நிலைமை வந்து இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முற்றும் அற்று போயிற்று என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வந்தார். அப்படிப்பட்ட நிலைக்கு வரும்போது கர்த்தர் வந்து சொல்ற தம்முடைய தூதனை அனுப்பி அவனை திடப்படுத்தி சொல்லுகிறார், கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் யாருக்கும் உயிர் சேதம் வராது, நீர் ஆயனுக்கு முன்பாய் போய் நிற்பாய் என்று சொல்லுகிறார். சொன்ன அடுத்த வினாடியிலிருந்து அவன் வார்த்தையை படித்துக் கொள்கிறான். நன்றாக கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறதோ, அவனை சந்திக்கிறதோ, அடுத்த வினாடியிலிருந்து அவன் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் சார்ந்து கொள்வான். பிரச்சனை சார்ந்து கொள்ள மாட்டான், இருக்கக்கூடிய சூழ்நிலையை சார்ந்து கொள்ள மாட்டார். அதனால்தான் அவர் முடிக்கும் போது சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று. கப்பல் சேதமே இல்லாமல் உங்களுக்கு பிராண சேதம் வராதுன்னு சொன்னவன் அவன் சொல்லுகிறான், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கிறேன் என்று சொன்னான். விசுவாசித்தான் இப்ப பேச ஆரம்பிச்சிடறான். ஆகையால் நீங்கள் திடன் அடையுங்கள் என்று கூட இருக்கவங்களுக்கு திடன் சொல்றான். எந்திரிச்சு சாப்பிடுங்க, நாம் பத்திரமாய் போய் கரை சேருவோம் சொல்கிறார். மற்றவர்களும் விசுவாசித்து கரை சேருவோம் என்று சாப்பிடுகிறார்கள். ஏனென்றால் அந்த கடல் யாத்திரையிலே பயணம் நன்றாயிராது என்று சொன்னவனும் அவன்தான். இப்போது அதே மனிதன் தான் எழும் என்று சொல்கிறான், நம்மளுக்கு ஒருவருக்கும் பிராண சேதம் வராது, நாம் அக்கறை சேருவோம் என்று நம்பிக்கையோடு அவர்கள் செய்தார்கள். அதான் சொல்கிறேன், நீங்கள் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், அந்த சூழ்நிலையின் மத்தியிலே எப்படி நடக்கிறீர்கள். அது கேட்கப்பட்ட இப்பயும் கடலில் தான் இருக்கிறாங்க. கடலில் இருக்கும் போதும் அவன் என்ன சொல்கிறான், நாம் தப்பி பிழைப்போம், நிச்சயமாய் நாம் அக்கறைப்படுவோம் என்று தைரியமாய் சொல்லுகிறான். கரைக்கு போனால் பாம்பு கையில் பிடிச்சுக்குது, விரியன் பாம்பு கடிக்குது, அப்பயும் சொல்லுகிறான். அப்போதும் அவன் பாடு சைலண்டா இருக்கிறான். அவனுக்கு ஒன்று தெரியும், பாம்பு கடிச்சா என்ன, கப்பல்லே காப்பாற்றினவருக்கு பாம்பு காப்பாற்ற மாட்டாரா? கப்பலில் காப்பாற்றினவர் இந்த பாம்பு கடி காப்பாற்ற மாட்டாரா? எங்கே விழுந்து சாவான எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் பாட்டுக்கு உதறி போட்டு சாதாரணமாக இருக்கிறார். நான் என்ன சொல்லுகிறேன்,
உங்களை அழைத்த தேவன் உங்களை நோக்கத்தோடு அழைத்து உங்களை காப்பேன் என்று வாக்கு பண்ணியிருந்தால் இந்த முழு உலகமும் சூழ்நிலையும் எதிராயிருந்தாலும் உங்களை உறுதியாய் காப்பார். அந்த காரியங்களை எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொல்லப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் பாருங்க அப்படிதான் நடத்தினார். அவன் பார்த்தீங்கன்னா பலவீனம் நீங்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறான். ஆண்டவர் சொல்கிறான், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். 3 முறை ஜெபிக்கிறார். 3 முறையும் அப்படிதான் சொல்றான். அடுத்து என்ன செய்கிறான்? இவன் கிருபையை பற்றி கொள்ள ஆரம்பிக்கிறான். கிருபையை பற்றி கொண்டு அவன் என்ன சொல்கிறான்? உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன பின்பாக அவன் என்ன சொல்லுகிறான்? நான் பலவீனனாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன், ஏனெனில் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து பெருமைப்படுகிறேன், மேன்மை பாராட்டுகிறேன். பெருமையா சொல்றார். ஏனென்றால் அவன் எப்படி யோசிக்கிறார், எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டார்? இது வரைக்கும் என் பலவீனம் நீங்க வேண்டும் என்று பேச, பலவீனம் வியாதி நினைச்சிடக்கூடாது. நிறைய பேர் வியாதி, அப்போஸ்தலனாகிய பவுல் வியாதியில் கடந்தார், ஆகவே வியாதி நீங்கணும்னு ஜெபம் பண்ணார். வியாதியை பற்றி அவர் பேசவே இல்லை, வியாதியை குறித்தும் அவர் சொல்லலை. அவர் எதை பற்றி பேசுகிறான்னு சொன்னார், அவர் ஊழியத்து நிமித்தம் அவருக்கு இருக்க நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், அடிகள், நிந்தைகள், அவமானங்கள், புறக்கணிப்புகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கட்டுமே, நான் நல்லா உமக்காக ஊழியம் செய்யலாமே, இந்த காரியங்களாம் நான் விட்டு நீங்கள் நான் நல்லா இருக்குமென்னா அவர் என்ன சொல்ல, என் கிருபை உனக்கு போதும். ஆரம்பத்திலே அழைக்கும் போதே சொல்லிட்டாரு, என் நாமத்தின் அவன் எவ்வளவு பாடுபடணும் அவன் காண்பிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டார். அழைக்கும் போதே பாடுகள் மத்தியில் இந்த அற்புதமான சுவிசேஷ ஊழியத்தை செய்ய, பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அழைத்துட்டார். பாடுகளை நீக்கிட்டு ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் சொல்ற, என் கிருபை போதும் என்கிறார். இவன் எந்த இடத்துக்கு போயிட்டான்னா, அவர் கிருபை போதும், நான் எங்க வீக்கோ அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்குவதனால் நான் எங்கே வீக்காக இருக்கிறேன்னு சொல்கிறேனோ அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு பேச ஆரம்பித்து விட்டான். அவன் வாயின் வார்த்தைகள் எல்லாம், நான் எங்கே வீக்குன்னு இதுவரை ஆண்டு விட்டு ஜெபம் பண்ணிக்கணும், அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காய் நான் உணர ஆரம்பித்து விட்டேன், ரொம்ப பலமாக இருக்கிறேன் என்று அறிக்கை செய்ய ஆரம்பித்து விட்டான். நான் இன்றைக்கும் அதை தான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் பலவீனங்களைப் போல நீங்கள் உணர்ந்தால், சூழ்நிலையெல்லாம் எதிர்மறையாக இருந்தால், நீங்கள் பலவீனமாக இருப்பதைப் போல உணர்ந்தால், கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மேல் தங்கும்படிக்கு உங்கள் பலவீனங்களை குறித்து இயேசுவின் நாமத்தில் திடப்படுங்கள், சுகவீனங்களை அகற்றுங்கள், விசுவாசத்தோடு ஜெயத்தை பெறுங்கள், நான் சுகமானேன் என்று அறிக்கையிடுங்கள், சுகத்தை சரீரத்தில் பேசுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் சரீரங்கள் அதற்கு கீழ்ப்படியும். ஏன்னா விசுவாசத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம். இந்த பூமியை நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள் சொன்னது எல்லாத்தையும் தான். நீங்கள் முற்றிலுமாய் ஆண்டு கொள்வீர்கள், எல்லாவற்றின் மேல் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள், மனம் திடனடையுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரச்சனைகளை தூர எறிந்து விட வேண்டும். எப்படி எறிவதுன்னா, முதலாவது அதை குறித்து பேசுவதை நிறுத்த வேண்டும். முதல்ல பிரச்சனைகளை பேசுறதை நிறுத்துங்க, அதுவே பெரிய வெற்றி. எப்போ அதை பேசுறதை நிறுத்துறீங்களோ அது முதல் வெற்றி. நம்ம அறிக்கை செய்கிறோம், எதை அறிக்கை செய்கிறோம், எதை பேசுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரச்சனைகளை உதறி தள்ளுவது எப்படி உதறி தள்ளுவது? அதை பேசாமல் நிறுத்துவது உதறி தள்ளுவது. எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பற்றி பேச ஆரம்பிப்பது பதில்களை அரவணைத்துக் கொள்வது. ஆகவே நீங்கள் இந்த காரியத்தில் உறுதிப்படுங்கள், முன்னேறி செல்லுங்கள், வெற்றியாய் முன்னேற தேவன் உதவி செய்வார். ஆகவே நீங்கள் வாயை திறந்து சொல்லுவது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பார்த்த காரியங்களில் ரெண்டு காரியங்களை பார்த்துருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் 3வது காரியத்தை பார்க்கலாம். முதல் காரியம், நான் ஏன் சொல்லணும், மனசில் நினச்சிக்கிட்ட போதாதா என்பதை பற்றி பார்த்தோம். அதில் நிறைய காரியங்களை பார்த்தோம். ஏன் வாயை விட்டு சொல்லணும்? நீங்கள் வாயை திறந்து சொல்லுவது ரொம்ப முக்கியம். ஏன்னா இருதயத்தில் நிறைய வாய் பேசும். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தின் வரும். ஏன்னா அதே போல் விசுவாசம் இல்லாத, கிரியை இல்லாத விசுவாசம் தன்னில் தானே செத்ததாக இருக்கிறதை போல, தேவனுடைய வாயிலிருந்து, தேவனுடைய வார்த்தை இல்லாத விசுவாசம் தன்னில் தானே, கிரியை இல்லாத விசுவாசம்னா வாயில் வார்த்தை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது, ஆவி இல்லாத சரீரம் செத்ததை போல என்று பார்த்தோம். ஜெபத்தில் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது நாம் பதில்களை அரவணைத்துக் கொள்ளுகிறோம், பிரச்சனைகளை தூரப்படுத்துகிறோம், அதை உதறி தள்ளி விடுகிறோம் என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்த வாரத்தில் நாம் மீண்டும் 3வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வார்த்தைகளை பேசும்போது தேவனுடைய ஆற்றலை, வல்லமையை நம்முடைய பிரச்சனைகளுக்குள் கட்டவிழ்க்கிறோம். காரியங்களை ஜெயமாக்கும்படி அவருடைய வல்லமை வந்து நம்முடைய வாழ்வின் எல்லைகளுக்குள் கிரியை செய்ய, வல்லமையான மாற்றங்களை செய்ய நாம் அவருக்கு அனுமதி கொடுக்கிறோம். அவருடைய வல்லமையை நாம் ரிலீஸ் பண்ணுறோம்.
we are releasing God's power while we are praying in faith. விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமை நம்முடைய பிரச்சனைகளை கட்டவிழ்க்கிறோம். அற்புதமான மாற்றங்களை நிகழ்த்துவதற்காக அதை வரவேற்கிறோம். இன்னும் சில காரியங்களை பார்க்க ஜெபிக்கும் போது தேவ தூதர்கள் நமக்காக வந்து பணிவிடை செய்கிறார்கள் என்பதையும் பார்க்க போகிறோம். நாம் ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய ஆவியான தூதர்கள் வந்து நமக்காக வேலை செய்கிறார்கள் என்பதையும் அடுத்த வாரத்திலே பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் யாவருக்கும் நான் கேட்டுக்கொள்வது தான், உங்கள் பிரச்சனைகளை பேசுவதை நிறுத்துங்கள், பதில்களை விசுவாசிக்க ஆரம்பியுங்கள், வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். என்ன அடைய வேண்டுமோ அதை அரவணைத்துக் கொள்ளுங்கள், அதை ஜெபியுங்கள், அதை பேசுங்கள், அதையே நீங்கள் வாயிலே, இருதயத்திலே, மனதிலே வைத்து அதையே உச்சரியுங்கள். அப்போது எல்லாம் உங்களுடையதாய் மாறும் என்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் கேட்ட இந்த ஒரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாய் எந்த கால சூழ்நிலையிலும் இந்த வார்த்தைகளை யார் கேட்டாலும் அவருடைய வாழ்க்கையிலேயும் இந்த வார்த்தைகள் மிகுந்த வல்லமையாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய பண்ணுவாராக. அவருடைய சூழலிலே ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ்வதற்கு அவருடைய மனதையும் ஆத்மாவையும் பலப்படுத்துவாராக. ஆண்டவரே, சூழ்நிலைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், இயலாமைகள் மாறட்டும், பொருளாதார சூழ்நிலைகள் மாறட்டும், ஆவிக்குரிய காரியத்தில் பலனடை உதவி செய்வீராக. எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்தோடு கூட ஜெயிக்கிற விதமாய் பேசுவதற்கு உங்களுடைய பிள்ளைகளின் இருதயங்கள் ஸ்திரமடையட்டும். அவருடைய குடும்பத்திலே விடுதலை, பாதுகாப்பை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்திலே தரித்திரங்கள், இல்லாமைகள், வெறுமைகள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில போராடும் எல்லா போராட்டங்களையும் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகட்டும் என்று கட்டளிடுகிறேன். வல்லமையுள்ள நாமம் உங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படுவதாக. இல்லாமைகள் நீங்கட்டும், தரித்திரம் நீங்கட்டும், பலவீனம் மறையட்டும், இல்லாமைகள் இயலாமைகள் நீங்கட்டும், தெய்வீக சுகம் சரீரங்களை ஆளட்டும். தொழில் ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய அற்புதங்கள் குடும்பங்களை நடக்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கோ அங்கு விடுதலை உண்டென்றபடி ஒவ்வொருவருக்கும் அந்த விடுதலையை இயேசுவின் நாமத்திலே பேசுகிறேன். ஒரு மாபெரும் மாற்றத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, விடுதலை உண்டாயிருப்பதாக, வெற்றி உண்டாயிருப்பதாக, ஜெயம் உண்டாயிருப்பதாக, முற்றும் ஜெயங்குள்ளாய் ஒவ்வொருவரும் மாறட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. சிறையிருப்புகள் மாறட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், நன்மை கிருபை என்னாலும் தொடரட்டும். கர்த்தா, அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் மூலமாய் ஒவ்வொருடைய வாழ்வையும் சந்தித்த தேவன் விசுவாசத்தோடு கூட இணைந்து விசுவாசத்தின் அறிக்கையிலே இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் வாழ்க்கை புதிதாக்கி கொள்ள, வாழ்வை கடிவாளத்தை கொண்டு குதிரையை தன் வாழ்க்கைக்கு எந்த எல்லைக்கு போக வேண்டும் அப்படி திருப்புவதைப் போல வாழ்வை திருப்பட்டும் தேவனே. அப்படி திருப்ப உதவி செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை கனம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து என்கிற சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காணொளியின் மூலமாக செய்தியை கேட்டவங்களை யாவருக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த செய்திகள் கேட்க வேண்டும் என்றால் இந்த சேனலை 3G சர்ச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்று ஆன் பண்ணிக்கொள்ளுங்கள். எங்கள் பதிவேடுகள் வரும்போதெல்லாம் உங்களுக்கு உடனடியாக தகவல் வரும். நீங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டு பயனடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are all blessed. Stay blessed. God bless you all.